தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன்த் சென்ஸ். புதுச்சேரி, அசாம், கேரளா மற்றும் இந்த 5 மாநில தேர்தல், இந்த 3 மாநிலங்களுக்கான தேர்தல் இன்று நடந்திருக்கிறது. அடுத்ததாக அந்த மற்றும்ல இருக்கக்கூடிய அந்த மற்றும் பலர் அப்படின்ற மெயினான விஷயம், விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மற்றும் பலர் போல் இல்லாமல் இந்த மற்றும் பலர் ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்திற்கு அடுத்ததாக நடக்க இருக்கிறது. 23ஆம் தேதி நமக்கும் மேற்கு வங்கத்திற்கு ஒரு கட்டமாகவும் நடக்கிறது. அடுத்ததாக மேற்கு வங்கத்துக்கு 2வது கட்டமாக 29ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்தல் 5 மாநில தேர்தல் உஷ்ணம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்க பார்லிமெண்ட்லயும் போக்கஸ் சென்றிருக்கிறது. என்னடா இங்க எல்லாரும் பிரச்சாரத்தில் இருக்கும் போது பார்லிமெண்ட்டுக்கு போக்கஸ் போகுது அப்படின்னா, இந்த நாட்டினுடைய ரொம்ப முக்கியமான சீர்திருத்தங்கள், பல சீர்திருத்தங்கள் வந்திருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் அழைப்பு விடுத்ததன் மூலம் அந்த தகவல்கள் உண்மை அப்படின்னு ஆகியிருக்கிறது. உமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தை உறுதி செய்யக்கூடிய இருந்திருக்கிறது. பல மாநில முதல்வர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் உறுதி செய்யக்கூடிய 33% இடஒதுக்கீடு, அதற்கான மசோதா இப்பவே இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான மசோதாவாக வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதற்கான விஷயங்களை நடந்திருக்கிறது, மேலவையில அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இது பல அரசியல் கணக்குகளுக்கும் வித்திட்டு இருக்கிறது. இது தேர்தல் களத்தில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், காங்கிரஸ் திமுகவில் நடப்பது என்ன உள்ளிட்ட பல விஷயங்களும் இருக்கின்றன. இது போன்ற பல பின்னணி தகவலுடன் நமது ஆசிரியர் இன்றும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். செவன் சென்ஸ்ல நம்ம டீலிமிட்டேஷன் எல்லாம் பேச போறோம். பட் முதல்ல பேச இருப்பது, பாஜக இன்னைக்கு அடுத்தடுத்து சீரீஸ் ஆஃப் பிரஸ் மீட்ஸ் லாஸ்ட் 2 டேஸா கொடுத்துட்டு இருக்காங்க. நாராயணன் திருப்பதி, குஷ்பு, பியூஷ் கோயல், அண்ணாமலை அப்படின்னு அடுத்தடுத்து பியூஷ் கோயல், அண்ணாமலை அப்படின்னு அவங்க நடத்துறதை தாண்டி ஸ்பெஷல் பிரஸ் கான்ஃபரன்சஸ் வந்து 2 வைஸ் பிரசிடென்ட்ஸான நாராயணன் திருப்பதி அண்ட் குஷ்பு இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. நேற்றும் இன்னைக்கும் நடத்திருக்காங்க. பிரதான விஷயமாக அதுல ஹெட்லைன்ஸ் தாங்குவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மறுபக்கத்துல அவங்க உமன்ஸ் ரிசர்வேஷன் பத்தின விளக்கங்களை கொடுத்தபடி தமிழகத்துல திமுக ஆட்சியில பெண்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன அப்படின்றத அவர்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். தொடர் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி அண்ணா நகர் மாணவி வரை பல விஷயங்களை அடுக்குகிறார்கள். உண்மையில் நிலை என்ன சார்? ஒரு ஆச்சரியமான புள்ளி வரும் உங்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லும். இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் சிறையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் சிறையில் இருக்கக்கூடிய மாநிலம். ஸோ பெண்கள் விக்டிமா மட்டுமல்ல, அக்யூஸ்டாகவும் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அது ஏன் அந்த கட்டத்துக்கு நகராங்கன்னு எப்பயுமே சொல்லுவோம்ல, குற்றத்தை மட்டும் பார்க்காதீங்க, குற்றத்துக்கான பின்னணியும் பாருங்க. நீங்கள் இப்போ டெய்லி சொல்றீங்கல்ல பின்னணி தகவலோடு அப்படின்னு, அப்போ வந்து அது என்ன நடந்தது அப்படிங்கிற மட்டும் இல்லை, எதனால நடந்ததுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ விமன் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்னா, பின்தங்கிய மாநிலங்களாக ஒரு காலத்தில் அறியப்பட்ட வட மாநிலங்கள்ல அப்படி இருந்தாங்கன்னா நம்ம வந்து அது புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கழிவறைக்கு வழி இல்லாம தோட்டத்து பக்கம் ஒதுங்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை வட மாநிலங்கள்ல இருந்தது. நம்ம வந்து பல முக்கியமான வழக்குகள் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம். நம்ம வட மாநிலங்கள்ல அவங்க இயற்கை உபாதைக்காக வெளியே போயிருப்பாங்க. அந்நேரம் வந்து ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து கூட்டு பாலியல் கொடுமை பண்ணி நடந்தது வட மாநிலம். அதுதான் தூத்துக்குடியில நடந்துச்சு. அப்போ ஒரு குழந்தை +2 படிக்கிற குழந்தை வீட்டுக்கு வந்து வெளியில வாய்ப்பு இல்லைங்கனால வெளியில வந்து கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்முறை செஞ்சு கொலையே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும், அவ்வளவுதான். அப்ப வட மாநிலங்கள் வாழ்கின்றன தெற்கு தேயின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல வட மாநிலங்களில் நடந்துகிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சு என்ன பார்த்து. 2வது விஷயம், நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது, ஒருத்தன் கோவப்பட்டான், உணர்ச்சிப்பட்டான், பகை இல்லாட்டி காமம் ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு பாலியல் உணர்ச்சி செஞ்சுட்டான் அப்படின்னா அது ஏற்க முடியாட்டாலும் புரிந்து கொள்ள முடியுது. கூட்டு பாலியல் கொடுமை இது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமின்மையை காட்டுகிறது. இது வந்து ஒரு ட்ரெண்டா மாறுது. நானு நீங்க 4 பேர் எல்லாம் சேர்ந்து ஒன்னா குடிச்சிருக்கிறோம், ஒன்னா அடிச்சிருக்கிறோம், அப்போ ஒரு அசட்டு துணிச்சல வாடா பாத்துக்கலான்னு போய் நிக்கக்கூடிய விஷயம். அப்ப என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க, கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துல அந்த மாணவிக்கு, அந்த இளம் பெண்ணுக்கு நடந்தது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் காட்டுக்கு தாண்டி ஒரு குட்டிச்சுவரை தாண்டி அந்த இடத்துல வந்து போட்டுருந்தாங்க. 5 மணி நேரம் போலீஸ் தேடி அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல. எங்கேயோ கொண்டு போய் போட்டுச்சிட்டாங்க. அந்த பிள்ளை இறைவனோட கருணையில உயிரோடு இருந்துச்சு, எந்திரிச்சு வந்துச்சு. நம்ம பார்த்தோம் மறுநாள் காலையில் நாங்க போய் தேடணுமே காணுமே அப்படின்னா அந்த அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அந்த கூட்டு பல் 3 ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் செஞ்ச வேலை. ஹேபிச்சுவல் அவன் வந்து புதுசா வந்து ஏதோ இன்னைக்கு தெரியாம ஒரு ஏதோ தப்புல பண்ணிட்டேன். ஹேபிச்சுவல் அஃபென்ஸ்
நீங்க OMR ரோட்ல நீங்க பார்க்கணும், இதே மாதிரி ஒரு காதல் ஜோடி வந்து இருந்திருக்காங்க. அந்த பையனை வந்து அடிச்சு விரட்டி துரத்தி விட்டு அந்த பிள்ளையை தூக்கி போய் இதே மாதிரி 10 கிலோமீட்டர் நடந்திருக்கு. அந்த பிள்ளை பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்ட 10 கிலோமீட்டர் நடந்து. அப்ப என்ன, நம்ம வந்து இந்த கொலைகள் நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த ஒரு அச்சமற்ற தன்மை எப்படி வருது? நான் பலமுறை சொன்னது, எனக்கு வந்து திமுக ஆட்சியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு நான் பாஜக காரணம் அதிமுக காரணம் இல்ல. எனக்கு வந்து அப்படின்னு சொல்ல எல்லா காலமும் நடந்திருக்கு. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்க 2021 முன்னாடி நடந்திருக்கும், 2016 நடந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். எம்ஜிஆர் பிள்ளை நடந்திருக்கும், காமராஜர் பிள்ளை நடந்திருக்கும், குழப்பம் இல்லை. ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அச்சமற்ற தன்மை பகிரங்கமாக பகல் பொழுதுல 4-5 பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இத மாதிரி நடக்கக்கூடிய விஷயம். இப்ப முன்பகையில ராத்திரி 8 மணிக்கு வந்து போய் கொலை பண்ணிட்டு ஓடுவான். அப்படி இல்ல, இப்ப பகல்ல நின்னு வச்சு அடிக்கிறான், வீடியோ எடுக்கிறான், ரீல்ஸ் எடுத்து போடுறான். இது என்ன அவுட்ஸ்கர்ட்ஸ்ல அப்படியே அடிச்சு கல்ல தூக்கி போட்டு அடிக்கிறத பாக்குற சின்ன பசங்க எல்லாம் எவ்ரிவேர் நீங்க வந்து ஒரு கொலை பண்றான், ஒரு கத்தி வச்சுக்கிட்டான், கல்ல தூக்கி போடுறான், அது ரீல்ஸ் எடுக்கிறான், வீடியோ அப்லோட் பண்றான். நீங்க போட்டு வச்சுட்டு ஒளிச்சு என் ஃப்ரெண்டு என் மாப்பிள்ளைக்கு அனுப்பினா கூட பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நீங்க பப்ளிக் டொமைன்ல அப்லோட் பண்ண வாடா அப்படி பாத்துறான். அப்ப எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கோம்னு பாருங்க. நீங்க கஞ்சா புழக்கம், போதை புழக்கம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முதலமைச்சர் சொல்கிறார் அதிமுக ஆட்சியில் தான் ஆரம்பித்ததுன்ற. இல்லன்னு சொல்லல, அதிமுக ஆட்சியில ஆரம்பிச்சது. ஓகே, ஆரம்பிச்சிருக்கட்டும், நான் எங்க ஆட்சியில இல்லன்னு சொல்லுங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்து சொன்னாங்க, செயின் ஸ்நாக்ஸ் வந்து பயங்கரமா 2006-11 பயங்கரமான செயின் ஸ்நாச்சிங். யார் நடந்தாலும் பொடிச்சு தரம் இழுத்துட்டு போவாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அவ்வளவு போட்டுருந்தாங்க தினமலர்ல வேலை பார்க்கும்போது. அப்ப வந்து 11 ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க எல்லாருமே பசங்க, நார்த் இந்த ஆந்திரா பக்கம் உள்ள பசங்க வந்தாங்க, எல்லாரையும் போயாச்சு. இப்ப அந்த மாதிரி செய்திகள் கால இப்ப ரொம்ப அத்திபுதம். அன்னைக்கு வந்து செயின் ஸ்நாச்சிங்கிறது எவ்ரி டே 3 சம்பவம். நான் கண்ணுட பார்த்துருக்கேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஜட்டியோட உட்காந்துருக்கான் ஸ்டேஷன்ல. என்ன சார் அப்படின்னா வந்து செயின் ஸ்நாச் சார். என்ன சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி போயிருந்துச்சு. அப்ப அச்சமற்ற தன்மை கூடி இருக்குங்க. ரைட், தமிழக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கனிமொழி அக்காவோ யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், இந்த டிஎம்கே ஆட்சி வந்தா காவல்துறையோட நிலைமை என்ன அப்படி இந்த சென்ஸ் ஏதாவது பொய்யா உருவாக்குன விஷயமா யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த பிம்பம்? நான் சொல்றது காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்தா திமுக அரசுக்கு தானே கெட்ட பேரு. அப்ப திமுக அரசுக்கு நல்ல பேர் வர்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கலாமே. அப்ப வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, பெண்களுக்கு வந்து மோசமான நிலைமை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்குன்னா ஏதோ 4 உதாரணங்களை சொல்லி இல்ல, கண்கூட தெரியக்கூடிய விஷயம். இது யார் மறுப்பா யார் இல்லைன்னு சொல்லுவா. இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபக்கத்துல உதயநிதியை குறி வைக்கிறதா பாஜகன்ற கேள்வி எழுகிறது. ஒரு இதுக்கு முன்ன பேட்டர்ன்லாம் பார்த்தோம்னா, தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து இங்க உதயநிதி அவர்களை குறிப்பிட்டு ஒரு அடுத்த வாரிசு வந்திருக்கிறார் அப்படின்னு பேர் எடுக்காம குறிப்பிட்டு சீனியர்ஸ் திரு துரைமுருகன் போன்றவரை எல்லாம் வந்து ஒதுக்கி விட்டு இப்படி வந்திருக்கிறாருன்னு பிரச்சாரத்துல பேசினார் பார்த்தோம். அதுக்கு வந்து திரு உதயநிதி இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் வேற மாதிரி போய் உங்களுக்கு சுஷ்மா சுவராஜின் மரணம், அருண்ஜேட்லியின் மரணத்தெல்லாம் குறிப்பிட்டு அவருக்கு சீனியரா இருந்தாங்க, அவரை இது பண்ணாங்க அப்படின்ற போலாம் போனார் அப்படின்றத பார்த்தோம். சோ உதயநிதி சென்டர் ஆஃப் டாபிக்கா இருந்திருக்காரு. சனாதனம் வழக்குல எப்பேற்பட்ட அந்த விஷயமாக நாடு முழுக்க அவருக்கு எதிர்ப்பலை எழுந்ததுன்றத பார்த்தோம். இம்முறை வந்து நேரடியாக பிஜேபி வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணதோன்ற காரணங்கள் அதற்கான வலு கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் மேலிட பொறுப்பாளர், மத்திய அமைச்சர், அமித்ஷாக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு, திமுக உதயநிதியை சிஎம் ஆக்காதுன்னு உறுதி கொடுக்க முடியுமா? மக்கள் உதயநிதியை தோற்கடிக்க வேண்டும், மக்கள் சிஎம் அவரை ஏற்க கூடாது அப்படின்னு பின் டவுன் பண்றாரு உதயநிதின்னு. சோ உதயநிதிக்கான அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு அளவுக்கு இல்லைன்றதை எல்லாருமே திமுக ஏற்றுக்கொள்ள நிலைமையில. சோ உதயநிதியை பின் டவுன் பண்ணுன்றதுதான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியா, ஜஸ்ட் லைக் பாண்டியனுக்கு ஒடிஷாவில் நடந்தது போல அப்படின்ற கேள்வி எழுகிறது. 3 விதமா பிரிக்க விரும்புறேன். ஒன்று, பாண்டியன் தவறான உதாரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒடிசால என்ன இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராக்சி ஒரு கவர்மெண்ட், அது வந்து நீங்க வந்து திமுக ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு போனாங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது திருமதி சசிகலாவை கடுமையாக விமர்சித்துள்ளாங்க. அவங்க வந்து முக்குலத்தோருங்கிறதுக்காக அப்படின்னு பார்க்க கூடாது. நீங்க உங்களுக்கு புரியல, படக்குன்னு வந்து ஜெயலலிதா வந்து விட்டாங்க பாருங்க முக்குலத்தோருங்க. தமிழ்நாடு முழுக்க விமர்சனம் சசிகலா மேல இருந்துச்சு. அதுல எல்லா சமூகமும் அடக்கும். அப்ப வந்து ஜெயலலிதா நல்லவங்க, சசிகலா சரியில்லைங்கிற பார்வை தான் இருந்துச்சு. சரிங்களா? அதான் ஓபிஎஸ் நல்லவர், சசிகலா சொன்னது அதே முக்குலத்தோர்ல இன்னொருத்தர் அதான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பிம்பம். அப்ப வந்து அதற்கு காரணம் சசிகலா அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால் அந்த பிம்பம் அப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு. அப்ப திரு பாண்டியன் மேல ஒடிசால வந்து ஒரு பிம்பம் வந்துச்சுன்னா, அவர் என்ன, அவர் இருக்கிறாரு, ஐ மீன் நவீன் பட்நாயக் இருக்கிறார், அவருடைய குடும்பம் இருக்கு, அவங்க வாரிசு இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அவருடைய உறவுகள் இருக்காங்க. ஆனா இங்க வேற ஒருத்தர் வந்து எமர்ஜி நிக்கிறார், அவருடைய கண்ட்ரோல் இருக்காங்கிற விமர்சனம் அங்க வந்துச்சு. நீங்க ஒடிசால இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டா நவீன் பட்நாயக்க கண்ட்ரோல் என்ன, அவருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப வயசு வார்த்தைலாம் குளர ஆரம்பிச்சு, கம்ப்ளீட்டா அவுட்டா கொண்டு வந்தார். எப்படி மாயாவதி அவர்கள் காஞ்சிராம கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் தான் இங்க வந்துச்சு. அதே திமுக ரொம்ப
பியூட்டிஃபுல்லா தமிழர்களுக்கு எதிரானது சொல்லி மாத்தி விட்டுச்சு. அப்படி கிடையாது. பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தனிநபருக்காக ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவர் ஐஏஎஸ் ஆபீசர் பதவி ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் நிக்கிறார். என்ன கணக்கு நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்ப அவர் போய் நின்னாரு, அவர் தான் எலெக்ஷன் நின்னாரு, அவர் அவரே சிஎம் ஆயிருப்பாருங்கிற மாதிரி கணக்கு. சோ அந்த மாதிரி உதயநிதி அவர்களை குறிவிக்கிறதும் பாண்டியன் அவர்களை குறிவிச்சது ஒண்ணு இல்ல, தவறான உதாரணம் ஒண்ணு. ரெண்டாவது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக மாட்டாரா அப்படின்னு கேட்டா அப்படி ஏன் வாக்குறுதி கொடுக்கணும் நான் கேட்கிறேன். அந்த கேள்வி திரு பியூஷ் கோயல் ஏன் வாக்குறுதி கொடுக்கணும்? ஒன்று, முதலமைச்சர் கிழங்கு மாதிரி இருக்கிறார். அப்ப நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்குவீங்களாங்கிற கேள்வி எங்க வந்துச்சு? திமுக வென்றால் திரு ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதுல யாருக்கு என்ன குழப்பம் இருக்குது? பிறகு ஒரு நாள் இவர் முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கிற பிறகு ஒரு நாள் பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க 2026 மே 4 திமுக வென்ற செய்தி வந்தா யார் முதலமைச்சர் பதவி ஏற்பாரு நினைக்கிறீங்க? அதுல உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. அடுத்த வாரிசு யாருங்கிறத அவங்க தெளிவா பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய கட்சி விவகாரம், அவங்க கட்சி தெளிவா பேசி வச்சிருக்காங்க. எல்லாரும் இப்ப எதிர்ப்பாரும் இல்லை, சண்டைக்கு வருவாரும் இல்லை. கனிமொழிக்கு அமைதி ஆயிட்டாங்க, தயாநிதி மாறன் அமைதி ஆயிட்டாரு, அழகிரி என்ன பேசுறது கிடையாது, தமிழரசன் செட்டில் ஆயிட்டாரு, எவ்வரிபடி செட்டில். அப்போ மருமகன் பிரச்சனைகள் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எவ்வரிபடி அமைக்கபிளா செட்டில். ரைட், ஓகே, அடுத்த வாரிசு யாருன்னா கிளியர் ஆச்சு. அப்ப ஹையரார்கியை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா முதலமைச்சர் ஆவாரா அப்படி மாட்டாரான்னு சொல்லி சொல்லுங்கன்னா அது ஏன் கொடுக்கணும்? அப்படி யாரா கேரண்டி கொடுக்க முடியுமா? அது மூணாவது பாயிண்ட், உதயநிதியை பின் பாயிண்ட் பண்றாங்களா? ஆமா, அப்படித்தான் பண்ணுவாங்க. கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினை பண்ணாங்க, ஸ்டாலின் இருக்கும்போது ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க? ஆப்வியஸா பாத்தீங்கன்னா கலைஞர் அளவுக்கு பாப்புலாரிட்டி ஸ்டாலினுக்கு இருக்காது. ஸ்டாலின் அளவுக்கான பாப்புலாரிட்டி ஏற்பு உதயநிதிக்கு இருக்கு. இது வச்சு அவங்க பீரியட்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு ஏற்பு இருக்கும், உதயநிதிக்கு இருக்காது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு அழகிரிக்கு ஆதரவா 10 பேர் இருந்தாங்க, அழகிரியும் கிடையாது ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு கலைஞருக்கு ஆதரவா 10 பேர் இருந்தாங்க. அதனாலதான் பத்திரிகையே அடிச்சு உடைக்கப்பட்டது. ஆமா, அப்புறம் ஸ்டாலினுக்கு ஆதரவா 10 பேர் இருப்பாங்க. அப்ப கலைஞர் இருக்கும் போது ஸ்டாலின் கிடையாது. நான் கண்கூடா பார்த்திருக்கேன். திரு வீரபாண்டியார் எப்படி நீங்க ஸ்டாலினுக்கு ஆதரவா பேச போச்சுன்னு பேசியிருக்கிறார். சோ அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்ல, கலைஞர் இருக்கிறார்ல, இந்த கணக்கு தான் உங்களுக்கு. அப்ப கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினுக்கான பாப்புலாரிட்டி கம்மியா இருக்கும். அது மாதிரி ஸ்டாலின் இருக்கும்போது உதயநிதிக்கான பாப்புலாரிட்டி கம்மியா இருக்கும். இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ ஆப்வியஸா உதயநிதி குறிவிப்பாங்க. தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். ஏன்னா உதயநிதி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி அதை தூக்கி நிறுத்துறாரு. முதலமைச்சர் ஒரு இடத்துல கூட்டம் போடுறார், 7-8 தொகுதி வேட்பாளர்களை அங்க நிறுத்துறார், எல்லாருக்கும் சேர்ந்து. ஆனா உதயநிதி மட்டும் தான் காலையில சாயந்தரம் மதியம் 4-7 வேலை போய் 7 தொகுதிக்கு நேரா போறார். அவர் விடிய 21ஆம் தேதி வரைக்கும் போறார். அப்ப அவர் தான் அந்த அடுத்த பிரச்சார முகமா இருக்கிறார் அப்படிங்கிறனால அவர் குறிவிக்கிறாங்க. சோ அவர் குறிவிக்கல ஒன்னும் சர்ப்ரைஸ் இல்லையே. ரைட். மாநில தலைவரா பாஜக நயினா நாயந்திரன் இருக்கிறார். எல்லாரும் ஏன் அண்ணாமலை குறிவிக்கிறீங்க? ஆப்வியஸ் ரீசன், அவர் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறார். அப்ப அது மாதிரி உதயநிதி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, அதனால குறிவிக்கிறாங்க. அப்ப இது கம்ப்ளீட்டா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு எய்ம் தானே தவிர அதற்கு பின்னாடி ஒன்னும் குறிவிக்கிறதோ அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார்னு சொல்லுங்கன்றதோ அவர் பாண்டியன் மாதிரி குறிவிக்கிறாங்களோ சமாச்சாரம் கிடையாது. உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை திமுக கூட்டணியை தூக்கி பிடிக்கிறார். அப்ப அவர் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளவுதான். அதுல வேற உங்களுக்கு மாத்தி அது ஏன் குறிவிக்கிறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. ரெண்டாவது ஒண்ணு அரசியல் தரம் குறைந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பிரச்சாரம் பண்ணும்போது கொரோனால போயிருப்பாருங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அது ஒரு டங் ஸ்லிப். அவர் அதுல அதுதான் நான் பாக்குறேன். அது சொல்லும் போது நீங்க அந்த ஆடியோ நல்லா, அந்த வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டே ஒரு கொரோனால சமாளிக்கல வைக்கல, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கிடையாது, நாங்க தான் சமாளிச்சு சொல்லிட்டு அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு 20-30 செகண்ட் பாஸ் இருக்கும். அவர் அடுத்தடுத்த பேப்பர்ல வச்சிருப்பாரு. சோ நம்ம தப்பா விட்டோமா, சரியா நம்ம பின்வாங்கணுமா என்னன்னு ஒரு யோசனை வந்திருக்கும். நான் மைண்ட் ரீடிங் நான் யோசிச்சு பண்றேன். அவ்வளவு அது ஒரு டங் ஸ்லிப்பா பண்ண சமாளிச்சு நான் காணாம போயிருப்பாருன்னு நான் சொன்னேன்னு இன்னைக்கு விளக்கம் கொடுத்தார். ரைட். இது ஒரு விஷயம், ஒரு வாதம். நான் டங் ஸ்லிப்னு நினைக்கிறேன். அது அப்புறம் இன்னைக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. நான் அந்த சென்ஸ்ல சொல்ல காண அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம அவ்வளவுதான் புரிஞ்சுக்கும் போது எவ்வளவு பெரிய பகைமை இருந்தாலும் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு திமுக முதல்ல போய் பேசினாங்கன்னு பார்த்தோம். அன்னைக்கு எதிர்க்கட்சியில் வந்த ஸ்டாலின் அன்னைக்கு நான் தந்தி டிவில இருந்தபோது நேரடியா போன்ல லைவ்ல அன்னைக்கே இரங்கல் தெரிவிச்சார். சோ அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு நினைக்கல. கருணாநிதி ஜெயலலிதாக்கே கூட அந்த வன்மம் இருக்காது. அப்ப திரு எடப்பாடிக்கும் திரு ஸ்டாலினுக்கும் அப்படி இருக்கும் நான் நினைக்கல. அது ஒரு பக்கம் இருக்கணும். நம்ம இவரு ஆற்காடு வீராசாமி இதுலயே தெரிஞ்சது. ஆமா, அதுல பகையா கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க. ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தது புதிய தலைமையில், அது வேற பக்கம். ஆனா இந்த இடத்துல என்ன தரம் தாழ்ந்துருச்சு அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. என்ன விஷயம் தரம் தாழல? திரு எடப்பாடி பழனிசாமி உதயநிதி அவர்கள் குறிவிச்சார். யாரு குறிவிக்கல? நீங்க அடிமைன்னு எத்தனை முறை சொல்லிருக்கீங்க திரு எடப்பாடி? அது தரமான விமர்சனமா? அவர் முரட்டு அடிமை அப்படின்னு, அது பயங்கரமான அடிமை. அப்புறம் போட்டோவெல்லாம் எடுத்து காட்டுறீங்க. இத மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அப்ப நீங்க விமர்சனம் பண்ணி பர்சனலா நான் அதிமுகவுடைய கொள்கைகள் சரியில்லைன்னு சொல்லுங்க, அதை ஏற்கலாம். பாஜகவுடைய அடிமைங்கிற வார்த்தை எப்படின்னு பயன்படுத்துவோம்? அப்ப அடிமை, அதுவும் பர்டிகுலரா ஒருத்தரை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய முரட்டு அடிமை, அது எப்படி இருக்கும்? அது அப்ப இது மாதிரி 1-2 புறம்போக்குங்கிற விமர்சனம் யாரை வைக்கப்பட்டிருக்கு? அதிமுக இருக்கக்கூடிய எவ்வளவு பேரை விமர்சனம் பண்ணிருக்காங்க. 1-2 வார்த்தைகளா? ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்காங்க.
எம்ஜிஆர் அவர்களை எவ்வளவு விமர்சனம் இருக்காங்க? எம்ஜிஆர் அவர்களை வாய் பேச முடியாதுங்கிற மாற்று வார்த்தை சொல்லி எவ்வளவு விமர்சனம் இல்லன்னு யாரா மறுக்க முடியுமா? 50 வயசுக்கு மேல திமுக இருக்கக்கூடிய யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? எம்ஜிஆர் அவர்களை வாய் பேச முடியாதவர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. காமராஜர் உருவத்திற்கு சொல்லி எவ்வளவு மூப்பனார நாங்க பார்த்திருக்கோம். குழந்தைங்க பயந்துருவாங்க அந்த முகத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க சார். நான் மேடை கேட்டிருக்கேன். மூப்பனாருடைய முகத்தை வச்சு கூட இருந்தவர் அவரு மூப்பனார் சொல்லியிருக்காங்க. குள்ளுகப்பட்டன் ராஜா இன்னைக்கு நேத்து கிடையாது. ராஜாஜி காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்துல இருந்து, காமராஜர் காலத்துல இருந்து, ஜெயலலிதா அவர்களை போல இன்னொரு தலைவர் விமர்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? யார் விமர்சிச்சா? முரசொலியில கட்டுரை இருக்காங்க சார். நீங்க வந்து தெரியாம வேற யாரோ பேசிட்டாங்கல்ல, எல்லாம் திடீர்னு எந்திரிச்சிட்டு எவ்வளவு தரம் தாழ்ந்துருச்சு பாருங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்படித்தான் இருந்து நான் வந்து ஏடிஎம்கே காரங்க பூரா புத்தர் நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுங்க. ஏடிஎம்கே இது பூரா அப்படி நடந்திருக்கு. இந்த பக்கம் 4 பேர் பேசியிருக்காங்க, மறுக்கல. என்ன சொல்றேன், 2 பேருமே அதை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு தரம் தாழ்ந்த உடனே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் வந்து ரொம்ப முன்னாடி என்ற ஒரு கான்வர்சேஷன்ல வந்து என்ன பாண்டே இப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் போன் பண்ணி கண்ணாபின்னான்னு திட்டம். அவர் வந்து திமுக சார்புடையவர், திமுக இல்ல திமுக சார்பு வச்சுக்க ரொம்ப அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது. அவர் வந்து என்ன இப்படி எல்லாரும் போன் பண்ணி திட்டுறாங்க, என் போன் நம்பரை கொடுத்துட்டாங்க, எல்லாரும் போன் பண்ணி திட்டுறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன இது புதுசா இருக்கு, ரொம்ப வழக்கம் தானே. இல்ல இவ்வளவு தரம்னாலும் நான் போனேன். ஏன்னா இத்தனை நாள் நாங்க வாங்கிட்டு இருந்தோம், முதல் முறையா உங்களுக்கு எதாவது சொல்றாங்க, அதனால உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நாங்க வந்து பல முறை வாங்கியிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து பாமக திட்டுவாங்க, பாமக விடுதலை திட்டுவாங்க, போன் நம்பர் கொடுத்து விட்டுருவாங்க. நாங்க டிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லிக்கு மறுநாள் வந்தா வன்னியர் சொல்லுவாரு, மறுநாள் வந்தா சிந்தனை செல்வன் சொல்லுவாரு. இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க, போன நேரத்தை அவங்க திட்டாங்க, நேற்று இவங்க எல்லாமே சொல்லுவாங்க. இது ரொம்ப சாதாரண. முதல் முறையா உங்களுக்கு திருப்பி இருக்காங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கலாம், நாங்க ரொம்ப சாதாரண வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி முதல் முறையாக அதிமுக பாஜக சைட்ல கவுண்டர் வந்த உடனே தரம் தாழ்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க. இந்தியாவில் 2 கேரளம் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் டாக்டா காட்டினாங்கன்னு சொன்னாங்களே, யாரோட வாழ்ந்தாங்க, கோயிங் ஸ்டெடி, எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி பர்சனல் அவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. இப்ப ஆக்சுவலா சொன்னாங்க குறைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லணும், கம்பேரிட்டிவ் பார்த்தா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அப்ப வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து இந்த பக்கம் கவுண்டர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியா அரசியல் வந்து தரம் குறைஞ்சு போயிட்டு இருக்குங்கிறது உண்மை. அதை மேம்படுத்துறதுக்கான முயற்சி பண்றாங்க. அது 2 தரப்புலங்கள வரணும். நீங்க இருக்கை தட்டினா தான் ஓசை. ஒருத்தர் மட்டும் இப்படி செய்வாங்க, இவர் அங்க திட்டிட்டே இருப்பார், அவர் பேசாம இருப்பார், எப்படி வர முடியும்? அப்ப 2 பேருமே முயற்சி பண்ணணும். நான் வந்து இவருங்க ஏடிஎம்கே காரங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னதுன்னு சொல்லவே மாட்டேன். நிறைய சொல்லியிருக்காங்க, எந்த குறையும் சொல்லியிருக்காங்க. மதிமுக சொல்லியிருக்காரு, அண்ணன் கலைஞர் வைகோ அவர்களே சொல்லியிருக்காரு, எல்லா கட்சியும் இருக்கு. அதுல இருந்து மீண்டு வர பார்க்கணும். ஓகே, அது விட்டுருங்க, அது பழசுங்க, பண்ணக்கூடாதுங்க, இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அது ஒரு நாட்டுக்கு நல்லதா இருக்கும்.